ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்ஐசி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரெண்டிஸ்ஷிப்க்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா 250. இது ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி டேபிள் ஈல இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் பீரியட் வந்து 1 இயர், அதாவது 12 மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் ஸ்டார்ட்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஜூலை 2025ன்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து உங்களுக்கு ரூ. 12,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 25 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. 1 ஜூன் 2025 கால்குலேஷன் படி. கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து ரெகுலர் ஃபுல் டைமில் முடிச்சிருக்கணும். உங்கள் டிகிரி அந்த கிராஜுவேஷன் பாஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூன் 2021க்கு பிறகும் 1 ஜூன் 2025 அதுக்கு முன்னாடியும் சரிங்களா, இந்த டேட்லேயோ இல்லை அந்த டேட்டுக்கு முன்னாடியோ ஓகேங்களா, 2025 இந்த பீரியடில் தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 ஜூன் 2021 அந்த டேட்டு இல்லை அந்த டேட்டுக்கு பின்னாடி 1 ஜூன் 2025 டேட்டு, அந்த டேட்டு அந்த டேட்டுக்கு முன்னாடி இந்த 2 டேட்டுக்குள்ளே தான் உங்கள் கிராஜுவேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த டேட்டில் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், எலிஜிபிள் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே போல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் போயிட்டுருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது, நாட் எலிஜிபிள் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃப்ரெஷ் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே போல் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். நீங்கள் வந்து நேட்ஸ் போர்ட்டலில் என்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. nats.education.government.in வெப்சைட்டில். ஸோ என்ரோல் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. என்ரோல் பண்ணுறதுக்கான மேனுவலும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் மேனுவல் கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுட் இருந்தால் பார்த்துட்டு என்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருக்காங்க. மேனுவல் லிங்க்கு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நேட்ஸ் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு அது லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது இந்த எல்ஐசி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான லிங்க்குமே இங்கே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது போகும். அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. அதில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் தான் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங், பேசிக் பேங்கிங், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு குவான்டிடேட்டிவ் ரீசனிங், டிஜிட்டல் கம்ப்யூட்டர் லிட்ரேசி, இங்கிலீஷ்னு சொல்லிட்டு வேரியஸ் டாபிக்ஸ் சொல்லியிருக்காங்க. 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைம் வந்து 60 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே ஃப்ரண்ட் கேமராவோட இருக்கணும், மொபைல் ஃபோனு அதிலே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஒரு குட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோட நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும். மொபைல் ஃபோனில் தான் உங்களுக்கு எக்ஸாமே வச்சுருப்பாங்க, ஆன்லைன் எக்ஸாம் ஓகேங்களா. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரிக்கு ரூ. 944, எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 708, பிடபிள்யூடி கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரூ. 472 சொல்லிட்டு எக்ஸாம் ஃபீஸ் இருக்குது. ஸோ அதை பே பண்ணணும் ஓகேங்களா. உங்களுக்கு லிங்க் ரிசீவ் ஆகும், அதில் தான் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஜூன் 2025 அப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. 28 ஜூன் 2025 தான் லாஸ்ட் டேட் வந்து ஓகேங்களா. அப்ளை பண்ணுறதுக்கப்புறம் எக்ஸாம் அந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஜூன் 2025 தான் லாஸ்ட் டேட். இது வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு 28 ஜூன் 2025 தான் லாஸ்ட் டேட். ஒவ்வொன்றுத்துக்கான ரிமார்க்ஸும் தனியாக கொடுத்துருக்காங்க, அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஜூலை 2025 அன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 ஜூலை 2025லேருந்து 9 ஜூலை 2025 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலாம் இருக்கும் இந்த டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக செலக்ட் பண்ண கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஜூலைலேருந்து 11 ஜூலை 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கான அந்த ப்ரோக்ராம்லாம் இருக்கும் சரிங்களா. உங்களை வந்து இன்வைட் பண்ணி இந்த ஆஃபர்ஸ் லெட்டர்ஸ்லாம் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டுமே டென்டேட்டிவ் தான் சரிங்களா. அதே போல் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டீங்களோ அந்த லெட்டரை வந்து ஆஃபர் லெட்டரை வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 14 ஜூலை 2025 சொல்லிட்டு டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அந்த டேபிளை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு வேக்கன்சியும், தமிழ்நாடுக்கு 36 வேக்கன்சியும் இந்த 250 வேக்கன்சிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஸ்டைஃபண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு 12,000 நம்ம சொன்னபடி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் வைஸ் வேக்கன்சியை ஒவ்வொரு சிட்டி வைஸாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரி தான் ஒரு வேக்கன்சி. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு வேரியஸ் லொக்கேஷன்ஸ்க்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி நிறுவனம் அறிவிச்சிருந்த அப்ரெண்டிஸ்ஷிப்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? நோட்டிஃபிகேஷனை கிளியராக ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டே மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.